Hello, வணக்கம் and welcome back மக்களே. This is your SR on SR Sound Vlogs with a new another interesting vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா it's 15th June, so 15th day of our 30 days challenge. We are on the halfway. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா it's about my first meal. That is my pre-workout meal. ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சாப்பிட்றேன்னுட்டு ஏன்னா நிறைய வாட்டி சார் சொல்லியிருக்கேன் இந்த 5 egg bites with capsicum and ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுப்பேன்னுட்டு அதை எப்படி செய்கிறேன்னுட்டு ஒரு சின்ன மீல் ப்ரிப்பேர் பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எக் இருக்குது. அதில் 2 எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன், 2 எக்கோட எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ஹாஃப் கேப்சிகம் சாப் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் நீடட் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். சில நேரத்தில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், சில நேரத்தில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே. மீல் ப்ரெப்னு சொல்லிட்டு என்னோட எக் புல்ட்டா காட்டுறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே. இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிலோட லெவல் எல்லோ கொஞ்சம் முடிஞ்சதுக்கு கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ நான் டோட்டலாக 7 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 பேருக்குன்னு சொல்லும்போது 7 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 எல்லோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக் புல்ட்டா இது வந்து அந்த நேந்திரம் பழம்பாங்க, கேரளா வாழைப்பழம். அது மேக்ஸிமம் ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன்னா டயட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும். நம்ம ரொம்ப கிரேவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சுகர் நீச்சை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஸோ முடிஞ்சவரைக்கும் வி குட் ப்ரிவென்ட் சுகர் கிரேவிங்ஸ். அந்த தேவையில்லாத ஃபுட்டை இன்டேக் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங், என்னோட ஒரு கம்ப்ளீட் டேயில் ஃப்ரூட்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட், ப்ரோட்டீன் ஷேக் இஸ் தி செகண்ட், சுகர் கண்டென்ட் ஐ கன்சியூம். ஸோ நான் சுகர் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஆக்சுவலி மோர் தென் எனஃப். எப்போவுமே டயட் வந்து ஒரு டெம்பரரி திங்காக பார்க்குறத விட ஒரு லாங் டைமாக பார்த்தோன்னா அந்த ஃபிசிக் கொண்டு வரதை விட பீயிங் ஹெல்தி மேலே ஒரு ஃபோக்கஸ் வைக்க முடியும். ஸோ அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒர்க் அவுட் இஸ் ஷோல்டர் அண்ட் பைக்.